தலைவர் தளபதி அவர்கள் தெற்கிலிருந்து ஆரம்பிக்கட்டும் அந்த போர்க்குரல் என்ற ஒரு போர்க்குணத்தோடு இன்றைக்கு பொதுக்கூட்டத்திற்கு ஆணையிட்டுள்ளார். 5 ஆண்டு காலமாக, ஏன் 10 ஆண்டு காலமாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியை நாட்டை எப்படியெல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். 2 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி மக்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து காற்று புகாத இடத்தில் கூட கழகத்தோட திட்டங்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் ஆட்சி நம்ம தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த பத்திரிகைகளை திருப்பினாலும் பாராட்டுதல் தான், குறைகளே கிடையாது. திட்டங்கள் ஒரு அரசு இதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் போடுவாங்க, அதுக்கு அடுத்து வந்த அரசுகளும் அதே திட்டத்தை மீண்டும் பண்ணுவாங்க, அதுக்காக அதிகமா பணம் ஒதுக்குவாங்க. ஆனா ஒவ்வொரு திட்டமும் புதுசாக கண்டுபிடித்து தேவைகளை அறிந்து திட்டங்களை கண்டுபிடித்து அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டுபவர் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள், தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். ஒரு சின்ன உதாரணம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டடி பண்றாங்க, மாணவர்களோட வருகைப்பாடு எப்படி இருக்குன்னு. அதுக்கு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த ஸ்டடி பண்ணி அந்த எவ்வளவு மாணவர்கள் பதிவேடு இருக்குன்னு பார்க்கும்போது சின்ன குழந்தைகள் காலையில வரக்கூடிய பதிவேடு கம்மியா இருக்குன்னு ஒரு ஸ்டடி கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. உடனே முதலமைச்சர் அதற்கான வேலைகளை இறங்கி என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும் பொழுது மாணவர்கள் காலையிலிருந்து கிளம்பும் பொழுது, வீட்டுக்குள்ள இருந்து கிளம்பும் போது சின்ன குழந்தைகள் சரியாக உணவு இருந்துட்டு வர முடியல, அதனால காலதாமதமாகுது. அதே மாதிரி வந்தாலும் கூட மத்தியானம் வரைக்கும் அவங்க பசி தாங்க மாட்டேன்றாங்க. நிறைய மாணவர்கள் பசியும் பட்டியமாவே வராங்க, வயிறார சாப்பிட்டு வரவில்லை என்றதுதான் அந்த ஸ்டடியோட ரிசல்ட்டா இருந்தது. உடனடியாக இது அறிந்த முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தார், காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை இங்க அறிமுகப்படுத்த உடனே பதிவேடுகள் எல்லாம், அட்டெண்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 98-99% ஆயிடுச்சு. ஆக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அதோட ரிசல்ட்டையும் கண்கூடா பார்த்து இது சக்சஸ்ஃபுல் திட்டம்னு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நிரூபித்து காட்டியிருக்கார். அது மட்டுமல்ல, இதே திட்டத்தை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக ஒரு இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் திட்டங்களை செயல்படுத்தும் முதல்வராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட முதல்வர் இன்னைக்கு இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா, ஏற்பாடு செய்திருக்காருன்னா, ஆணையிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கும். ஏன் இந்த கூட்டம், இந்த கூட்டத்தோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. 10 ஆண்டு காலமா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி, என்னையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க. நாடாளுமன்றத்துக்கு சென்றவுடன் வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போன உடனே நம்ம தொகுதியோட பிரச்சனைகள் எல்லாம் பேசணும். ஆனா அங்க போனா என்ன விதமா நடக்குது, எதிர்கட்சியோட வாய்கள் எல்லாம் அடைக்கப்படுகிறது, வாய்ப்புகளே கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பாலிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டி பேச சொல்லுவாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனாலும் பேச முடியாது, வாய்கள் அடைக்கப்படும். நாங்க நீங்கள் பிரதம மந்திரி அவர்களே, நீங்கள் கொண்டு வருகிற திட்டத்தில் குறைபாடு உள்ளது அப்படின்னு நாங்க சொன்ன உடனே சபாநாயகர் கையில் இருக்கிற பெல் அடிப்பார், நாங்க உட்கார்ந்தோம். ஏன்னா குறைபாடு அப்படின்றது கெட்ட வார்த்தை, அன்பார்லிமெண்டரி வேர்டுன்னு சொல்றாங்க. நீங்க பொய் சொல்லுகிறீர்கள், மக்களுக்கு உண்மையை மறைக்கிறீர்கள். பொய் சொல்றீங்கன்னா அந்த பொய், லை அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை சொன்னா அன்பார்லிமெண்டரி உட்காரு அப்படின்னு ரூல் புக் எடுத்து காட்டுவாங்க. ஆக நாங்க நினைத்ததை பேசவே முடியாது, மக்களோட பிரச்சனைகளை சொல்லவே முடியாது. அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நாங்க எடுத்து சொன்னோம்னா, இல்லை இதெல்லாம் நீங்க பொய் சொல்றீங்க, காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறீர்கள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எங்க முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், எங்க திராவிட மாடல் அரசர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், இந்த திட்டம் நல்ல திட்டம், இதை நீங்க செயல்படுத்துங்கள் சொல்லுவோம். நாங்க எழுந்து சொல்லுவோம், ஸ்பீக்கர் சார், அவர் சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லுவோம். உடனே நோ 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 உட்கார வச்சிருவாங்க. அதாவது எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழும் தெரியும். ஆனா எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா அங்க வரவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எம்பிக்கள் தெரியும், இது மட்டும் தான் தெரியும். ஆனா நாங்க தமிழ்நாட்டில வந்து இங்கிலீஷ் தெரியும். ஆனா மொழி எப்படி கையாளுறாங்கன்னா, நாங்க என்ன பேசினாலும் அதுக்கு பதில் அவங்க இந்தியில தான் சொல்லுவார். சபாநாயகர் இந்தியில தான் பேசுவார், தப்பித்தவரி கூட ஆங்கிலத்தில் பேச மாட்டார். ஆங்கில வார்த்தைன்றதே ஒரு கெட்ட வார்த்தையை போல அவர் பிரயோகிப்பதே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா, ஆங்கிலத்தில் பேசினா எங்க எல்லா இந்தியும் பேச ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை பேச கிடையாது. நாங்க பக்கத்திலேயே ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிறோம், உடனடியாக அவர் இந்தியில என்ன பேசுறாரு கேட்டு பேசுறோம். ஆக நினைத்த மனதில் பட்டதை நேரடியாக அங்க பேசவே முடியாது. இதுதான் அந்த பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு.